தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6 இறைவார்த்தைகள் 45 52 முடிய 5000 பேர் உணவு உண்டபின் இயேசு கூட்டத்தினை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையில் பெத்சாய்க்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவரிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு இறையிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் அருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்தவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவரிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதிருங்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்றடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். என் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர் உள்ளம் மயங்கி போயிருந்தது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, டிசம்பர் மாதத்துடைய இந்த 7ஆம் நாளாகிய இன்று தாயாம் திரவையானது புனித ரைமன் என்ற ஒரு புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் ஏறக்குறைய 12ஆம் நூற்றாண்டிலே 1175ஆம் ஆண்டு ஸ்பெயின் தேசத்திலே பர்சலோனா என்ற இடத்திலே பிறந்தவராக தன் வாழ்நாளிலே அருமையான ஆசிரிய பணியை செய்திருக்கிறார். இவர் ஆசிரியர்களுக்கு ஒரு பாதுகாவலராக இருக்கின்றார். அந்த 12-13 நூற்றாண்டுகளே மிக சிறப்பாக பணி செய்து ஆயராக தன் வாழ்நாளிலே ஆசிரிய பணியை நிறைவு செய்து ஒரு ஆயராக திருத்தந்தையை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்நாளிலே மிகுந்த புத்தி கூர்மை பெற்றவராக இவர் வாழ்ந்திருக்கின்றார். இன்றைக்கு ஆசிரியருடைய வாழ்வு உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அவருடைய வாழ்க்கை ஒரு ஏணி போலத்தான். அவர்கள் வாழ்நாள் முழுமையாய் ஆசிரியராக வாழ்ந்து அப்படியே அவர்கள் தங்களுடைய வாழ்வை அவர்கள் கழிப்பதுதான். ஆனால் ஆசிரியர்கள் யாரெல்லாம் மாணவிகளை கற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கை உயர்ந்து நிற்கும். அதுதான் நம்முடைய அன்றாட வாழ்விலே பார்க்கிறோம். எப்போதும் அவர்கள் ஏணி போலதான் அவருடைய வாழ்வு. அப்போ நம்முடைய வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது இந்த ஆசிரியர் தன்மையிலே புனித ரைமன் தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளுக்கு உகந்தவராக வாழ்ந்திருக்கிறார். ஏழைகளுக்கு இன்னும் எளியவர்களுக்கு நலனிலே அக்கறை கொண்டவராக விளங்கியிருக்கின்றார். இன்றைய நாம் நற்செய்தியை பார்க்கிற பொழுது இயேசு துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதிருங்கள் என்று சொல்லுகிறார். பயப்பட வேண்டாம். இந்த இறை வார்த்தை தான் விவிலியத்திலே பல முறை சொல்லப்பட்ட வார்த்தை, அஞ்சாதிருங்கள். இயேசுடைய பிறப்பிலே இடையர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த செய்தி. அவர்கள் கலங்கி போய் அஞ்சி போய் இருந்தார்கள் இடையர்கள். அப்பொழுது வானதூதர் வழியாக அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது, அஞ்சாதிருங்கள், இதோ மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி திடப்படுத்துகிற நிலையை பார்க்கிறோம். சீடர்கள் கலங்கி போயிருக்கிற நிலையை பார்க்கிறோம். இயேசு உயிர்த்த பிறகு நாம் பார்க்கிறோம் சீடர்கள் அஞ்சி நடுங்கி கதவுகளை மூடிக்கொண்டு இயேசு அவர் உள்ளே வருகிறார். உங்களுக்கு அமைதி உண்டாக, பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகின்றார். இவ்வாறாக இயேசு தனியாக இருந்தாலும் நாம் காக்கிறோம். கரையிலே பார்க்கிறோம் இயேசு நடுக்கடலில் இருந்தாலும் கரையில் இருந்தாலும் அவர் தனியே இருந்தாலும் இயேசுக்கு எந்த பயம் இல்லை. காரணம் இயேசு தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர். ஆனால் சீடர்கள் எப்பொழுது ஒரு குழுவாகவோ எப்பொழுது இயேசுவோடு இருக்கிறாரோ அப்பொழுது இயேசுவை பார்த்தபோது இதோ பேய் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கடல் மீது நடக்கின்றார். அப்ப கடல் என்பது என்ன? யூத பாரம்பரியத்தில் வெளிய பின்னணியிலே யூத பாரம்பரியத்தில் கடல் என்பது பேய்கள் தங்குமிடம். அதனால்தான் அவர்கள் இயேசு கடலில் நடக்கிற பொழுது பேய் பேய் என்று அலறுகிறார்கள், கத்துகிறார்கள். இயேசு சொல்லுகிறார்கள், கவலைப்படாதீர்கள், துணிவோடு இருங்கள், அஞ்சாதிருங்கள், நான் தான் என்று அவரிடத்திலே ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கிறோம். அப்ப எங்கெல்லாம் இயேசு இருக்கின்றாரோ, எங்கெல்லாம் இயேசு நம்மளை வெளிப்படுகின்றாரோ அங்கெல்லாம் நமக்கு பயமே தேவையில்லை. எல்லாம் இன்றைக்கு பயத்தால் இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்விலே தோல்விகளை கண்டக்கூடியவர்கள் நிறைய பேர். அதான் முதல் வாசத்தை பார்க்கிறோம். அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுறோம். கணவரை கண்டு பயம், மனைவியை கண்டு பயம், பிள்ளைகளை கண்டு பயம், பெரியோர்களை கண்டு பயம், உறவினர்களை கண்டு பயம், ஆசிரியர்களை கண்டு பயம், பெரிய பெரிய தலைவர்களை கண்டு இன்னைக்கு பயந்து போய் கிடக்கிறோம். இந்த பயத்தாலே உளவியல் ரீதியாக பார்க்கிற பொழுது வளர்ச்சி குன்றி விடுகிறது. ஆக எங்கு பயம் இருக்கிறது அங்கு முழுமையான ஒரு வாழ்வு அல்ல. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், அஞ்சாதிருங்கள் என்கிறார். ஆனால் இன்றைக்கு அஞ்சாது எதை செய்கிறோம்? கெட்ட காரியங்களை எதற்கும் பயப்படாமல் துணிவோடு கொலை செய்கிறான், துணிவோடு திருடிக்கொண்டு அலைகின்றான், திருடிக்கொண்டு பல்வேறு நம்முடைய வாழ்க்கையை தொலைக்கின்றான் அநியாய வழியிலே, எதையும் கண்டு பயப்படாமல். அப்படிப்பட்ட வாழ்வு அல்ல.
மாறாக நாம் நல்லது செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு அச்சத்தோடு நடுக்கத்தோடும் மீட்புக்காக உழைத்து வாருங்கள் என்று சொல்லுகின்றார். தெய்வ பயமே இறை ஞானத்தினுடைய தொடக்கம் என்பதை நீதிமொழி புத்தகத்திலே குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக அந்த இறை அச்சம் நம் ஒவ்வொருடைய வாழ்வும் தேவை. ஆனால் அதே சமயத்திலே இந்த மாதிரி ஒரு கோழைத்தனம், ஒரு தாழ்வு மனப்பான்மை, அதை கண்டாலும் பயப்படக்கூடிய நிலையிலே நம்முடைய எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வேண்டாம் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். நான் தான் துணிவோடு இருங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு துணிவு இருக்கா? இன்றைக்கு கோழைகளாக இருக்கிறோம். பயந்து நடுங்கி ஒரு வார்த்தை சொல்லுவதற்கோ பேசுவதற்கோ திட்டமிடுவதற்கோ செயலற்றவளாக மாறிவிடுகிறோம். அத்தகைய நிலை ஆண்டவர் தூக்கி எறிய சொல்கிறார். துணிவோடு இரு. உன் வாழ்க்கையில் எப்போ நீ உண்மையோடு இருக்கிய, நேர்மையா இருக்கிய, அப்போ உனக்கு துணிவு கண்டிப்பாக வரும். துணிச்சல் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். புதிய ஆண்டு தொடக்க நாளை புனித ரைமன் தன் வாழ்க்கை ஆசிரியர் பணியில் நேர்மையோடு வாழ்ந்திருக்கிறார். துணிச்சலோடு வாழ்ந்தார், நேர்மையோடு இருந்தார் புனித ரைமன். அத்தகைய ஒரு தன்மையிலே இன்னைக்கு நம்முடைய எல்லா ஆசிரியர்களுக்காக ஜெபிப்போம். நல்ல ஆசிரியர்களாக, வழிகாட்டக்கூடியவர்களாக, ஒளியாக, நங்குரமாக, விண்மீனாக எல்லா பிள்ளைகளையும் வெளிநடத்தக்கூடிய ஆற்றலை அவர் ஆசிரியர்களுக்கு கொடுக்க முடியாத இந்த நாளை ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இன்றைக்கெல்லாம் ஆசிரியருக்கு புனித ரைமன் வரை ஆசிரியர் ஒப்பு கொடுக்குறப்பா இயேசுவே. இந்த நாள் ஒரு இனிய நாளாக ஒரு கொடுக்க முடியாத அந்த புதன்களை சூசியவர் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் நேர்மையாளராக வாழ்ந்து தன் வாழ்நாள் முழுமையாய் இயேசுடைய வளர்ப்பு தந்தையாக இருந்து இறை ஞானத்தோடு வாழ்ந்தவர், இறை திட்டத்தை செயலாற்றியவர். அதுபோல எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் கலங்காமல், அச்சமுறாமல், என்னாலும் நாங்கள் ஒரு நிறைவான அன்பை நோக்கி நாங்கள் பயணிக்க இன்றைக்கு எங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய எல்லா தடைகளையும் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் இறை நம்பிக்கையும், அஞ்சாதே பயப்படாதே நான் என்னோடு இருக்கிறேன் என்று நம்முடைய வாக்கு தத்தம் என்னாலும் எங்களுடைய வாழ்விலே ஏதோ சீடர்களை பார்த்து இதோ அவர்கள் ஏதோ நாங்கள் சாக போகிறோமே, நாங்கள் கலங்கி விழப்போறோமே என்று சொல்கிற போலே, எஸ் அப்பா ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டீரப்பா. அதுபோல இன்றைக்கு வாழ்க்கையிலே பல தடைகளோடும் பிரச்சனைகளோடும் கவலைகளோடும் பாதைகளோடும் மன உளைச்சல்களோடும் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அஞ்சாதே நன்னோடு இருக்கிறேன் நம்முடைய வாக்கு தத்தம் இந்த நாள் முழுமையாக இறை ஆற்றலும் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் கொலைகளாக அல்ல, மாறாக துணிச்சலோடு துணிவோடு தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அவர்கள் செயல்படுத்த தேவையான ஆற்றலும் இறை நம்பிக்கையும் ஒவ்வொருவருக்கு கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.